இப்போ மனநலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சார், இப்போ சமீப காலத்துல நிறைய பேர் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்கள் சொன்னீங்க, எதுக்காக மரணிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன சார்? மனநல நோய்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு கான்செப்ட். ஏன்னா இன்னைய வரைக்கும் விவாதிக்கப்பட வேண்டிய பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு மனநல மருத்துவராக நம்ம எம்டி எக்ஸாம் படிக்கும்போது சிடிபின்னு ஒரு புக் படிப்போம், கேப்லான் அண்ட் ஜெராக், இதுதான் படிப்போம். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஆரம்ப நிலை ஒரு காரணங்களாக எதை சொல்லலாம் அப்படின்னா, மூளையில் உள்ள சில கெமிக்கல் குறைபாடுகள் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில கெமிக்கல் கூடுதுன்னு சொல்கிறாங்க, சில கெமிக்கல் கம்மியாக இருக்குங்கிறத அங்கே வரையறுக்கிறாங்க. ரெண்டாவது காரணம் சமூக காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா கம்பெனி, இப்போ கூகுளில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்தாலே இதே மாதிரி இந்த கம்பெனி 4000 பீப்புளை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்கன் கம்பெனி 2000 பீப்புளை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? அப்போது இந்த சமூக காரணங்கள் வந்து ஒரு மன அழுத்தத்தை க்ரியேட் பண்ணுமானா க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த சமூக காரணங்கள் சரி ஆயிட்டு அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாயிடும். சில நேரங்களில் சமூக வேலைவாய்ப்பும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையும் இருக்குது, குழந்தைக்கும் ஒரு மனநல குறைபாடு இருக்குது அப்படின்னு என்ன ஆகும்? மூணுமே சேர்ந்து இருக்கனால வரக்கூடிய மன பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, காரணத்துக்கு வருவோம். அதாவது ஒரு 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 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்ஹேல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார், பயோ சைக்கோ சோஷியல் மாடல். தமிழ் என்னென்னா பயோ சைக்கோ சோஷியல், அதாவது பயாலஜி சார்ந்த காரணங்கள், சைக்காலஜிக்கல் சார்ந்த காரணங்கள், சோஷியல் சார்ந்த காரணங்கள். அதுக்கு அவர் எந்த உதாரணத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு 3 இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு பிளாக்காக மட்டும் பார்க்க வேண்டாம். அவனுடைய ஃபேமிலியில் இஷ்யூவாக இருக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ்னுடைய ஒரு விளைவாக அது ஏற்பட்டிருக்கலாம். பிபி கூடலாம், படடம்பு கூடலாம், ஹார்ட் பீட்ஸ் கூடலாம், அவனுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு ஹார்ட் பிரச்சனை வரலாம், நெய்பர்ஸோட இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம். இன்னும் ஒரு நாட்டினுடைய பாலிட்டிக்ஸ் அன்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ், ரிலீஜன், கல்ச்சர் வரைக்கும் என்ன செய்யலாம், அவனுடைய மனநலத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் அடித்து அல்லது கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எங்ஹேல்ஸ் ஆர்டிக்கல்னு அடிச்சிங்கனாலே ஒரு டயக்ராம் வரும். சென்டரில் வந்து ஹார்ட்டை போட்டுருப்பாங்க, சுற்றி என்ன செய்வாங்க, அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ஸ்கூல், அவன் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள், அப்புறம் அவன் சார்ந்திருக்கிற ரிலீஜியன், அவன் சார்ந்திருக்கிற ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிங்காக போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மனநலத்துக்கு எந்த அளவுக்கு பயாலஜிக்கல் காரணங்கள் இருக்கிறோ அந்த அளவுக்கு என்ன காரணம் இருக்குது, சமூகம் சார்ந்த காரணிகளும் நிறைய இருக்குது.